நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரவீன் பூர்வா ஃபஸ்ட் பேப்பரில் வரக்கூடிய ஸ்கந்தகுப்த அப்படிங்கிற புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஸ்கந்தகுப்தா மற்றும் பர்ணதத்தா இந்த ரெண்டு எஸ்ஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். அதிலும் ஸ்கந்தகுப்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கான்ஃபிடெண்ட்டாக வரக்கூடியது. அதை இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி டீச் பண்ணியிருக்கேன். ஸ்கந்தகுப்த प्रस्तावना मुन्नुரை. श्री जयशंकर प्रसाद हिंदी के महान लेखक हैं. श्री जयशंकर प्रसाद हिंदी மிகச்சிறந்த ரைட்டராக இருக்கிறார். आप कवि नाटककार, इवर कविஞர், நாடகாசிரியர், உபன்யாஸ்கார், நாவலாசிரியர் और நிபந்தकार हैं. மேலும் கட்டுரை ஆசிரியராக இருக்கிறார். ஸ்கந்தகுப்த் உன்கா லிகா நாடக் है. ஸ்கந்தகுப்த் அவரால் எழுதப்பட்ட நாடகம். ஸ்கந்தகுப்த் ही इसका नायक है. இந்த நாடகத்தினுடைய ஹீரோ ஸ்கந்தகுப்த். उसी के नाम से नाटक का नामकरण हुआ है. அவனுடைய பெயராலேயே இந்த நாடகத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. वीर வீரன். जब सर्वनाश स्कंद की माता को मार डालने की कोशिश करता है. எப்பொழுது சர்வனாஸ் ஸ்கந்தனோட அம்மாவை கொன்று போட முயற்சி பண்ணுறானோ தப் ஸ்கந்த அப்பொழுது ஸ்கந்தன் வஹாம் பहुंचकर அங்கே போய் அப்படி மாதாக்கி ரக்ஷா கர்த்தா ஹே தன்னோட அம்மாவை காப்பாற்றுறான். பிரான் ஜாய் பரு வச்சன் ந ஜாய் உயிரே போனாலும் வாக்கை காப்பாற்றுபவன். மாலவ் சாம்ராஜ்ய ஒரு குப்த சாம்ராஜ்யக்கே பீச் மாலவ சாம்ராஜ்யம் மற்றும் குப்த சாம்ராஜ்யத்துக்கு இடையில் எக் சந்தி ஹே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. உஸ்கே அனுசார் அதற்கு தகுந்தபடி குப்தோங்கோ குப்தர்களுக்கு மாலவோங்கே சங்கட்டுமே மாலவ நாட்டினுடைய சங்கடமான நேரத்தில் துன்பமான நேரத்தில் சகாயத்தா கர்னி சாகியே உதவி செய்ய வேண்டும். वचन बद्ध होकर स्कंद मालवों की रक्षा करने जाता है. அந்த மாலவ நாட்டுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது. அப்போ வாக்கு தவறாமல் ஸ்கந்தன் மாலவர்களை பாதுகாக்க போகிறான். வகு சரணாகத்தோங்கா ரக்ஷக் பி ஹே அவன் சரணடைந்தவர்களுக்கு பாதுகாவலனாக கூட இருக்கிறான். தியாகி தியாகம் செய்யக்கூடியவன். ஸ்கந்த மாத்திர சாந்தி சாத்தா ஹே ஸ்கந்தன் அமைதியை மட்டுமே மாத்திரனா ஒன்லி சாந்தினா அமைதி அமைதியை மட்டுமே விரும்புகிறான். அனந்த தேவி சம்ராட் குமாரகுப்தக்கி ஹத்யா கர்த்தி ஹே. அனந்த தேவி அந்த குமாரகுப்தா தான் ராஜா, அவரோட இரண்டாவது மனைவி அனந்த தேவி ஸ்கந்தனோட சித்தி. அனந்த தேவி குமாரகுப்தனை கொலை பண்ணிடுறா. மகாதேவி தேவகிக்கு ஹத்யா கர்னா சாத்தி ஹே. மகாதேவி தேவகி அவங்க யார்? ஸ்கந்தனோட அம்மா. அவங்களையும் கொல்ல விரும்புகிறா. பத் और अधिकार के लिए பதவி மற்றும் அதிகாரத்திற்காக இத்தனா நீச் கிர்னா இவ்வளோ லோ லெவலில் போகிறது ஸ்கந்த கேலியே சம்பவ் நஹிதா ஸ்கந்தனுக்கு இயலாது. अपने अधिकार वह हर्ष के साथ भाई को दे देता है. தன்னோட அதிகாரத்தை அவன் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட சகோதரனுக்கு கொடுக்குறான். கர்மட் கடமை வீரன். யுத்த உசே பசந்த் பி நஹி ஹே யுத்தம் செய்கிறதே அவனுக்கு பிடிக்காது. ஃபிர்பி வகு தல்வார் பகட்டா ஹே இருந்தாலும் அவன் வாழை பிடிக்கிறான். யுத்த கர்த்தா ஹே யுத்தம் பண்ணுறான். யகசப் வகு பிரஜா கி ரக்ஷா கேலியே தேஷ் கி ரக்ஷா கேலியே கர்த்தா. இது எல்லாமே அவன் பிரஜானா மக்களோட பாதுகாப்புக்காகவும் நாட்டோட பாதுகாப்புக்காகவும் செய்கிறான். க்ஷமாவான் மன்னிக்கக்கூடியவன். வகு பாப் சே கிருணா கர்த்தா ஹே அவன் பாவத்தை வெறுக்கிறான். பாபியோங்க சே நகி பாவிகளை கிடையாது. அனந்த தேவி பட்டார்க ஷர்வனாக் சப் மில்கர் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கந்தக்கே பிதா சம்ராட் குமாரகுப்தக்கோ ஸ்கந்தனோட அப்பா குமாரகுப்தனை மார் டால்தே ஹே கொன்று போட்டுறாங்க. ஜப் ஏ லோக் ஸ்கந்தக்கி மாதா தேவகி கி ஹத்யா கர்னே ஜாத்தே ஹே எப்பொழுது இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கந்தனோட அம்மா தேவகியை கொலை பண்ண போகிறாங்களோ தப் ஸ்கந்தா ஜாத்தா ஹே அப்போ ஸ்கந்தன் வந்துடுறான். வக அப்படி மாதாக்கி ரக்ஷா கர்த்தா ஹே அவன் தன்னோட அம்மாவை காப்பாற்றுறான். அனந்த தேவி ஆதி துரோகியோங்கோ க்ஷமா கர் தேத்தே ஹே அனந்த தேவி போன்ற துரோகிகளை கூட மன்னிச்சிடறான். பிரேமி காதலனாக. विजया को देखकर एक क्षण के लिए स्कंद का मन संचल हो
உடுத்தா ஹே. விஜயாவை ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஒரு செகண்ட் அவனோட மனது சஞ்சலப்படுது. மகர் வகு லடுக்கி பட்டார்கசே ஷாதி கர்த்தி ஹே. ஆனால் அந்த பொண்ணு இவனை காதலிக்கிறா. திடீர்னு பட்டார்கவை பார்த்தோன்னே பிடிக்குது. உடனே பட்டார்கவை கல்யாணம் பண்ணிக்கிறா. தேவசேனா ஸ்கந்தகா விவாக பிரஸ்தாவ் டுக்ரா தேத்தி ஹேத்தோ. தேவசேனா அதுக்கப்புறமேட்டி இந்த மாலவ ராஜ்யத்தோட ராஜாவோட தங்கச்சி தேவசேனா, அவளை பார்த்தோன்னா இவனுக்கு பிடிக்குது. அவள் வந்து காதலை நான் உன்னை காதலிக்கலைன்னு ஒதுக்கிடுறா. தேத்தி ஹேத்தோ ஸ்கந்த ஸ்வயம் ஆஜீவன். அதனால் ஸ்கந்தன் தானே வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரி ரக்னேக்கி பிரதிஜா கர்த்தா ஹே. நான் பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுறான். मातृ भक्त ताई पासम जब देवगी को मरने के षड्यंत्र का समाचार पाता है. எப்பொழுது தேவகி செத்துட்டாங்கிற நியூஸ் கிடைக்குதோ ஸ்கந்த சீக்கிர ஆக்கர் மாத்தாக்கோ பச்சாத்தாக. சூழ்ச்சி, அவளை கொல்ல போகிறாங்க, சூழ்ச்சி பண்ணுறாங்கங்கிற செய்தி கிடைக்குதோ அப்போ ஸ்கந்தன் வந்து சீக்கிரமே வந்து அம்மாவை காப்பாற்றுறான். பாத்மே ஸ்கந்த பாடுமே பகு ஜாத்தாய். பிறகு கும்பா நதிக்கரையில் ஏற்படுற வெள்ளத்தில் ஸ்கந்தனை அடித்து செல்லப்படுறான். யஹ்பாத் ஜான்கர், இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே உஸ்கி மாதா தேவகி, அவங்க அம்மா தேவகி பிரான் சோடு தேத்திய, உயிரை விட்டுறாங்க. பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அம்மா செத்துடுறாங்க. தேஷ் பிரேமி, நாட்டுப்பற்றுடையவன். ஸ்கந்த ஜோபி கர்த்தாஹ. ஸ்கந்தன் என்னவெல்லாம் பண்ணுறானோ தேஷ்கி பலாயி கேலியே கர்த்தாஹ, நாட்டோட நன்மைக்காக செய்கிறான். வகு புரகுப்தக்கோ சம்ராட் பனாத்தாய். அவன் புரகுப்தனை பேரரசன் ஆக்குறான். திருட்டு மனசு, உறுதியான மனதுடையவனாக இருக்கான். ஸ்கந்த தேவசேனா சே விவாக கர்னா சாத்தாய். ஸ்கந்தன் தேவசேனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறான். லெக்கின் தேவசேனா ஈஸ் பிரஸ்தாவுக்கோ டுக்கரா தேத்தியே. தேவசேனா இந்த காதலை மறுத்துடுறா. மகர் ஸ்கந்த ஈஸ் திரஸ்கார் கே பாது. ஆனால் ஸ்கந்தன் இந்த அவமதிப்புக்கு பிறகு ஹூனோங்ஸே அந்திம் லடாயில் எடுத்தாயே, ஹூனர்களோட கடைசி போர் புரிகிறான். சன்யமி சன்னியாசி. விஜயா பெஹலே ஸ்கந்த கா திரஸ்கார் கர்த்தி ஹே. விஜயா முதல்ல ஸ்கந்தனை வந்து அதனால் அவமதிச்சிட்றா, அவாய்ட் பண்ணிடுறா. பாதுமே உசுசே மில்தி ஹே. பிறகு வந்து அவனை மீட் பண்ணுறா. அவர் பிரணய யாச்சனா கத்தி, காதலிக்கிறேன்னு சொல்கிறா ஸ்கந்த அதனால். ஆனால் இவன் வந்து அந்த நேரத்தில் ஏற்றுக்கலை. ஸ்கந்தக்கு தன் ஒரு ஸ்திரீக்கே பியார்க்கி ஜரூரத்திகே. ஸ்கந்தனுக்கு வந்து பணம் மற்றும் பெண்ணினுடைய அன்பு தேவைப்படுது. ஐசி சமயமே பி உஸ்கா மண் அட்டல் ரகுத்தாயே. அந்த நேரத்தில் கூட அவன் மனது உறுதியாக இருக்குது. வெகு திருட்டு சங்கல்பிகே, உறுதியான மனதுடையவனாக இருக்கிறான். உபசங்கார் முடிவுரை. சன்சார்மே கரோடோங் லோக பைதா ஹோத்தே ஹேன். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தோன்றுகிறார்கள். மகர் இதிகாஸ்கே பண்ணோங்குமே, வரலாற்றோட பக்கங்களில் சந்து லோகோங்கா நாம் ஹி, மிக சிறந்த மனிதர்களோட பேரு தான் சுன்ஹரே அக்ஷரோங் மே லிக்கா ஜாத்தா ஹே, கோல்டன் லெட்டர்ஸில் எழுதப்படுகிறது. குப்த கால் ஸ்வர்ண கால் கஹா ஜாத்தா ஹே, குப்தர்களோட காலம் இதெல்லாம் பொற்காலம் என கருதப்படுகிறது. தோ உஸ்கா மூல் காரன் யஹி ஸ்கந்தஹே, அதற்கு அடிப்படை காரணமே இந்த ஸ்கந்தன் தான். हुए हैं यहाँ पूर्व भी वीर भूपति अनेक. அதாவது இந்த பூமியில் எத்தனையோ வீர ராஜாக்கள் இதற்கு முன் தோன்றி இருக்கலாம். சுனான தேக்காஹே, நம்ம கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். கபி ஸ்கந்தசா ராஜா ஏக், ஆனால் ஒருபோதும் ஸ்கந்தனை போன்ற ஒரு ராஜா இருந்திருக்க முடியாது அப்படின்னு இவனோட சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. தன்யவாத்.